நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டு இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் உடல்நலம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு, அதாவது எனக்கு ப்ரெஷர் அதிகமாகி உணவு குழாய் லாக்காகி தண்ணி கூட கொடுக்க முடியல. 42 நாள் வந்து நான் வந்து நீர் ஆகாரமாக தான் எனக்கு ஹாஸ்பிட்டல்லே வசூலியாக கொடுத்தாங்க. வீட்டில் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் சாப்பாடெல்லாம் மிக்சியில் அடித்து தான் சாப்பிட்டுட்டேன். கிட்டத்தட்ட கோவை மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லே நான் வந்து ஒரு 30 நாள் இருந்தேன். திருப்பூர்லேயும் ஒரு 11 நாள் இருந்தேன். நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எவ்வளவோ சிரமப்பட்டு ஹாஸ்பிட்டல் போனால் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம். எனக்கெல்லாம் ஆன செலவு 4 லட்சம் 5 லட்சம். அந்த பணத்தை நான் கண்ணில் முழுசாக கூட பார்த்துருக்குறது இல்லை என்னோட வாழ்க்கை வசதியில். ஆனால் கடன் பட்டு இன்னைக்கு சிரமப்படுறோம். அதை சரி பண்ண முடியாமல் நிறைய செலவெல்லாம் செஞ்சும் கூட சரியானோம். இருந்தாலும் கடைசியில் வந்து டாக்டருங்க நீங்கள் மறுபடியும் உடம்பு எக்ஸசைஸ் பண்ணிட்டா தான் நார்மல் ஆவேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மனவளக்கலைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் எடுத்து நம்மளுக்கு வந்து இவ்வளவு சிம்பிளாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய அதிசயம். நான் வந்து இதில் 2.5 வருஷமா இதில் பயணிச்சுட்டு இருக்கிறேன். உடம்பெல்லாம் வந்து இப்போ நான் ஒரு நாளைக்கு 20 மாத்திரை எடுத்துட்டு இருந்தேன். இப்போ இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. வெறும் 2 மாத்திரை தான் எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு. என்னோட உடம்பு ரொம்ப பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. கோவை மெடிக்கல் டாக்டர் கூட ரொம்ப பாராட்டினாங்க, இந்த அளவுக்கு வந்து சீக்கிரம் சரியாயிட்டீங்கன்னு. அதனால நீங்க எல்லாரும் மனவளக்குள்ள வரணும். அது என்னோட வயசுல இருக்கிறவங்க மிக சீக்கிரமா வந்துடணும். இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க.